ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸுக்கான கிளாஸஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய மந்த் பேஸ்டு பசில் பார்க்க போகிறோம், வேரியபிள் பேஸ்டு. இது எல்பிஓ எக்ஸாமுக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிளர்க் அண்ட் பிஓவில் 1 மார்க் பசிலாக வரும். ஓகேங்களா? 5 கொஸ்டின் 1 மார்க் பசிலாக வரும். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கொஸ்டினே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு என்னுடைய அப்ரோச் பார்க்குறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி அப்பர்ஸ் கிலோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டினை நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுவேன். இது மந்த் பேஸ்டு பஸ்ஸில். பட் எல்லா மந்த்தும் கண்டினியூவாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி கண்டினியூவாக இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டேபிள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி கவர் ஆகாத மந்த்தை எழுதி அடித்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களுடைய அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, 7 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேப்பர் ரைட் பண்ணுறாங்க. என்னென்ன லாங்குவேஜ், என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, எந்த மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்து அண்டு சப்ஜெக்ட்டு தென் பர்சன், டபுள் வேரியபிள் வித் மந்த். ஓகேங்களா? இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்போடைய லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அதிகமான க்ளூ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எந்த க்ளூக்கு அதிகமான கேப் இருக்குன்றத பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், கோபி ரோட் 4 months பிஃபோர் யோகினா, கோபி 1 2 3 பிஃபோர் யோகி இப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் அப்ரோச் பண்ணுவோம். இதனால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes இல்லைனா 10 minutes வச்சு மினிமம் லாஸ் ஆகிட்டு எக்ஸாமும் சால்வ் பண்ணாமல் போயிடுவோம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்குது 4 months பிஃபோர் தானே தவிர 4 persons பிஃபோர் கிடையாது. மந்த்ஸ் பிஃபோர் வேறு, பர்சன்ஸ் பிஃபோர் வேறு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1 month 2 month 3 4 5 இந்த மாதிரி பார்க்கணும். இந்த இடத்துல நடுவில் ஜூன் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கோபியை இங்கே போகிறீங்க அப்படின்னா, கோபியை இங்கே போகிறீங்கன்னா 1 month 2 month 3 month 4 month பிஃபோர்னால் இங்கே வரும். புரியுதுங்களா? அப்போ யோகி இங்கே தான் வரும். இன்பிட்வீனில் 2 தான் கேப் இருக்கும். ஏன்னா நடுவில் ஜூன் மாதம்னு ஒரு மாதம் இருக்குது. அதை நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகேங்களா? அது இவங்க கிவனில் இல்லாததுனால இப்போ புரியுதுங்களா? இது ஏன் இங்கே எழுதி அடித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு பாசிபிலிட்டியாக எடுக்கணும். அப்போ கோபியை இங்கே போடுங்களேன். கோபியை இங்கே போட்டால் 1 2 3 4th பர்சனாக இங்கே வருவாங்க. 3% பிஃபோர் அப்படின்னா நடுவில் 3 பேர் தான் இருக்கணும். இது 1% பிஃபோர், 2% பிஃபோர், 3% பிஃபோர், 4th person பிஃபோராக அந்த பர்சன் வந்துடுவார். ஓகேங்களா? நடுவில் 3 மாதம் கவர் ஆகணும். இங்கே இருக்கிறது மந்த் அப்படிங்கிறதுனால. ஓகே, இது பண்ணியாச்சு. அடுத்து கோபியை இங்கே போடுங்களேன். 1 2 3 4th month நமக்கு செப்டம்பரில் தான் என்ன வரும்? யோகி வரும். செப்டம்பர் அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஸோ செப்டம்பர் அப்படிங்கிறது இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பாசிபிலிட்டி வராது. அப்போ கோபியை இங்கே போடுங்களேன். 1 2 3 அப்போ யோகி இங்கே வரும். ஸோ நம்ம இதெல்லாம் அழிச்சிக்கலாம். வெறும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த அருண் அம்மீட்டை தவிர மற்றது எல்லாத்துக்குமே வெவ்வேறு லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது 2த்துக்கு மட்டும் டபுள் லெட்டர் ட்ரிபிள் லெட்டரில் வச்சு எழுதிப்போம். ஓகே, அடுத்து இந்த கோபி இல்லைனா யோகிக்கு ரிலவெண்ட்டான ஏதான டேட்டா கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டே வரணும். அப்படி பார்க்கும்போது as many persons wrote before கோபி as after surveysன்னு கொடுத்துருக்காங்க. கோபிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ ஆஃப்டர் சர்வேஸ். இங்கே கோபிக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க, ஆஃப்டர் இங்கே வரும் சர்வேஸ். சர்வேஸ்க்கு ஆஃப்டர் 1 வரணும். இங்கே கோபிக்கு முன்னாடி 1 2 3 இருக்குது, இங்கே 1 2 3. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். ஓகேங்களா? அண்டு அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விபின் இங்கே கோபி இருக்குது, சாரி இங்கே இல்லை. மணி ரோட் ஏ புக் 2 months ஆஃப்டர் கோபி, 1 month ஆஃப்டர் 2 months ஆஃப்டர். ஸோ இந்த கோபி இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா 1 2
2 மந்த் ஆஃப்டர்னா என்ன? நடுவுல ஒருத்தர் இருப்பாங்க. 1வது மந்த் ஆஃப்டர், இது 2வது மந்த் ஆஃப்டர். அப்ப மணிய இங்க ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப இதுக்கு பார்க்கலாங்களா? 1 மந்த் ஆஃப்டர், 2 மந்த் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஜூன்ல வரும். அப்ப இந்த பாசிபிலிட்டியும் எலிமினேட்டட். ஆல்ரெடி இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். இப்ப இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். நமக்கிட்ட இருக்குது இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். இத வச்சு தான் இப்ப நம்ம மூவ் பண்ணணும். ஸோ நம்ம கோபி, யோகி வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அத வச்சு கனெக்டிங் எல்லாம் போட்டாச்சு. எம்எஸ்ன்னு வந்தாச்சு இப்ப. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த லாங் கேப் என்ன இருக்குன்றத நம்ம சர்ச் பண்ணணும். இங்க பாருங்க பயாலஜி புக் வந்து பார்த்தீங்கன்னா, 4 புக்ஸ் பிஃபோர் த சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நின்னு இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. இந்த சோசியல் சயின்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஆஃப்டர்ல அட்லீஸ்ட் 2% இருப்பாங்களாம். அட்லீஸ்ட் 2% ரோட் புக் ஆஃப்டர் த ஒன் ரோட் புக் சோசியல் சயின்ஸு. ஆஃப்டர் சோசியல் சயின்ஸ் புக் 2 கண்டிப்பா 2 இருக்கணும். அப்ப எஸ்எஸ் இங்கேயும் வராது. சாரி. எஸ்எஸ் இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. சோசியல் சயின்ஸ் இங்க எங்கேயுமே வராது. புரியுதுங்களா? அப்ப இங்க மேல தான் வரும். அவங்க குடுத்திருக்கிறதே பயாலஜிக்கும், சோசியல் சயின்ஸுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க டைரக்ட்டா சொல்லிட்டாங்க. பயாலஜி அப்படிங்கிறது 1, 2, 3% பிஃபோர் நமக்கு சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸுக்கு 3% பிஃபோர் இல்லைன்னா 3 புக்ஸ் பிஃபோர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே 1, 2, 3 விட்டு எஸ்எஸ் இங்கே போட்டுக்கலாம். இந்த 2 இடத்துல எஸ்எஸ் வராது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே. இந்த ஓகே. இங்கே அடுத்த க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். அமீட்ங்கிறவர் இங்கிலீஷ் புக்கை எழுதுவாராம். அமீட் அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் புக்கை எழுதுவாராம். அமீட் இங்கிலீஷ் புக்கை எழுதக்கூடியவர். ஓகே. அமீட் வந்து விபின் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் புக் இமிடியட்லி பிஃபோர் அமீட். விபின் வந்து இமிடியட்லி பிஃபோர் அமீட்டான். ஏக்கு இமிடியட்லி பிஃபோர் வி. இங்கே எங்கேயுமே போட முடியாது. இங்கே ஒரே இடத்துல தான் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ ஏ இங்கிலீஷ் இங்கே போட்டுக்கலாங்களா? ஏ இங்கிலீஷ் முன்னாடி விபின். இந்த அமீட் இங்கிலீஷை ரைட் பண்ணுறாரு. விபின்ங்கிறவர் இம்மிடியட்லி பிஃபோர் அமீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த காம்போவை அப்படியே கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கும்போது இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு உட்காருது. இன்னொரு டேட்டாவை அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கே தேவைப்படல. மேபி வேறு பாசிபிலிட்டி வேறு அப்ரோச் எடுத்தவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். இந்த அமீட் அப்படிங்கிறவர் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கக்கூடிய மந்த் கிடையாதான். அதாவது ஏப்ரல் அண்டு நவம்பர் இந்த மந்தில் அமீட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏ வராது. பட் நம்ம ஆல்ரெடி இந்த விப்பினை இங்கே இப்போ நம்ம இந்த விப்பினை இந்த காம்போவை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் ஏ வந்து இங்கேயும் போட்டுக்கணும். ஏ இங்கே வராது அப்படிங்கிற லாஜிக்கில் அப்ரோச் பண்ணிக்கணும். பட் நம்ம இந்த பேர் அப்ளை பண்ணதுனால அந்த பாசிபிலிட்டி ஸ்கிப் பண்ணியாச்சு. அப்போ விஏ அப்படியே கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சாச்சு. சரி, இப்போ நமக்கு பெண்டிங் இருக்குது இங்கே ஒன்று தான். சரி, புக்கு இருக்குது. பெண்டிங் யார் இருக்காங்களோ அது இங்கே போட்டுக்கலாம். அது யாருன்னா அமரா அமீட் அருண். ஓகேங்களா? அப்போ அருண் இங்கே வரும். பார்த்தீங்களா? இந்த தப்பும் நம்ம பண்ணுவோம் எக்ஸாம்பிள். இது அமீட்டு, இது அருண். ஓகேவா? இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஹிந்தி 2% பிஃபோர் அமீட்டான். அமீட்டுக்கு 2% பிஃபோர் ஹிந்தினா 1% பிஃபோர் இது, 2% பிஃபோர் இது. அப்போ இந்தியை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு ஏதாச்சும் இமிடியட்லி ஆஃப்டர் பிஃபோர்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஹிஸ்ட்ரி இஸ் ரிட்டன் இமிடியட்லி பிஃபோர் மேக்ஸ். ஹிஸ்ட்ரி இமிடியட்லி பிஃபோர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு காம்போ. எந்தெந்த இடத்துல செட் பண்ண முடியும்? பாரு, இங்கே ஒரு 2 பிளேஸ் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் அந்த இடம் இருக்கா? இல்லை. அப்போ ஹிஸ்ட்ரியை இங்கே போட்டுட்டு மேத்ஸை நம்ம இங்கே போட்டுடலாம். இந்த காம்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னவோ அதை நம்ம இங்கே போடணும். மீதி என்ன சப்ஜெக்ட் இருக்குது? பயாலஜி, ஜியாலஜி. மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஜியாலஜி. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். நம்ம எப்படி அப்ரோச் பண்ண அப்படிங்கிறத நான் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைடில் நம்ம கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோபியை வச்சு அப்ரோச் பண்ணோம். 4 மந்த் பிஃபோர் யோகி. அப்போ இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டி வந்துச்சு.
4 மந்த்ஸ் பிஃபோர் அப்படிங்கிற போது இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணணும் நீங்கள். இந்த ஜூன் மாதம் இங்கே நடுவில் ஒன்று இருக்குது. அது வந்து விர்ச்சுவலாக இருக்கும். அதை நம்ம எழுதி இப்படி அடித்து வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு ஸ்கிப் பண்ண அந்த பாசிபிலிட்டி அக்யூரசி மிஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ 3 மந்த்ஸ் பிஃபோர்னா 1, 2, 3 இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 4 மந்த்ஸ் பிஃபோர்னா இந்த 3வது மந்த்ஸு இதை கன்சிடர் பண்ணிட்டு 4th இங்கே போனோம். அது மாதிரி 3 பாசிபிலிட்டி போட்டோம். அப்புறம் ஜிக்கும் ஒய்க்கும் ஜியும் ஒய்யும் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஜிக்கும் ஒய்க்கும் ரிலவெண்ட்டான என்னென்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதணும். இங்கே மணி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஜிக்கு முன்னாடி எத்தனை பேரோ அதுக்கப்புறம் சர்வேஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. அதை அப்ளை பண்ணோம். அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த அமீர் கான்செப்ட் எடுத்துன்னு வந்தோம்ல, அமீருக்கு முன்னாடி வி. இப்போ இந்த டபுள் பேரை எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் செட் பண்ண முடிஞ்சு போட்டாச்சு. மீதி இருக்கக்கூடிய இடத்த அருணுக்கு அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ சப்ஜெக்ட் இப்போ இங்கே இந்த அமீருக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, அமித்துக்கு முன்னாடியே 2% பிஃபோர் ஹிந்தின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். மீதி இருந்தது 3 சப்ஜெக்ட் தான். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி இமிடியேட்லி பிஃபோர் மேக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதை அப்படியே பேராக கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஜியோகிராஃபிக்கு போட்டாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம இதை இப்படி கரெக்டாக இப்படி அப்ரோச் பண்ணுறதுனால ரொம்ப குயிக்காக நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபர்ஸ் க்ளவுடில் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் லாஸ்ட் இப்போ 10 செகண்ட் பேசுகிறோம் அப்படின்னா இங்கே எண்ட் ஸ்க்ரீன் வந்துடும், உங்களுக்கு கொஸ்டின் மறைஞ்சிடும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸும் இங்கே AK10 அப்படிங்கிற கிளாஸஸும் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நவீன் சார் மெயின்ஸ் கிளாஸஸையும் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு மெயின்ஸை பற்றி ரெகுலரான ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.